ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி காடை குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 4 காடையே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சனையும் ஒரு பட்டை போட்டுக்கலாம். ஒரு பட்டை 4 கிராம்பு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொரியுது. நம்ம இது கூடயே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை குட்டியாக வெட்டி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு நம்ம ஒரு குட்டி தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க. சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூடயே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இதை நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இது கூடயே நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டு காடையெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம 4 காடையும் போட்டாச்சு. போட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அரை மூடி தேங்காவை பால் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு பால் தனியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2-3 தடவை அலசன பாலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம காடை லேசாக வதங்கிடுச்சு. நம்ம இது கூடயே பொடி போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. 1.5 ஸ்பூன் சீரகப்பொடி, 2 ஸ்பூன் வத்தப்பொடி. இதையும் நம்ம அந்த காடையோடையே சேர்த்து போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க, சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2ஆம் பால் 3ஆம் பால் எடுத்தோம்ல, தேங்காய் பால், அந்த பாலை ஊற்றிக்கோங்க. நம்ம அந்த குழம்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாலை ஊற்றாதீங்க. 2ஆம் பால் 3ஆம் பால் எடுத்தோம்னா அதை மட்டும் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் நல்லா காடையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம குக்கரை மூடியாச்சு. மீடியம் ஃப்ளேமில் 20 நிமிஷம் வேக வச்சுக்கிறோம். காடை எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், காடை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இது கூடயே கொஞ்சம் மல்லிச்செடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம பால் எடுத்து வச்சுருந்தோம்னா பால் தேங்காய் பால் இது கூட நம்ம சேர்த்து ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான காடை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.